திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு தான் வராங்க. டாஸ்மார்க், போதைப் பொருள் இதெல்லாம் அதிகமா மூடுறது இல்லைங்க. அதனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. திருப்பூர்ல பொருளாதார பாதிப்படையுதுங்க. அதனால இப்போ ஒரு மாற்றம் தேவைப்படுதுங்க. இப்போ திராவிட கட்சி வந்து நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. திராவிடர் மாடல் ஆட்சி நல்லா தான் இருக்குது. சமத்துவமா எல்லாம் சகோதரமா இருக்கும். இதே ஆட்சி நீடிக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். இல்லை எல்லா நலத்திட்டங்களும் நல்லபடியாக தான் செய்கிறாங்க. மற்ற வியாபாரிக்கு எல்லாருமே நலத்திட்டங்கள் நல்லா தான் இருக்கு. தமிழ்நாடு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து எப்பவுமே வந்து 2-3 வருஷமா நான் வந்து தொழில் ரொம்ப நஷ்டிடுது. வியாபாரம் இல்லை, எல்லாத்தையும் பாதிப்பு. ஆனால் இந்த வருஷம் வந்து நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னே வந்து எப்பவுமே ரெகுலராக வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருந்தேன். இப்போ வந்து டிஎம்கே போட்டதுலேருந்து தொழில் வந்து ரொம்ப நசியுது. விலைவாசி எச்சு ஆகிப்போச்சு. எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து இப்போ வர்ற எலெக்ஷனில் யார் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ, யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ நான் மாற்றி போடலாம் அப்படின்னு கேட்குறோம். தொகுதி அமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறையைச் சேர்ந்தவர் திருமதி கயல்விழி செல்வராஜ் தொகுதியில் நல்ல பணிகளை செய்துள்ளார். இலவச பஸ் வசதி செய்துள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிளும், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினியும் கொடுத்து உள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் அவர் நின்றால் அவருக்கே எங்களுடைய ஓட்டு கிடைக்கும். இங்கே ஏற்கனவே அரசு மருத்துவமனை இங்கே பெரிய லெவலில் வரதா இருந்தது. அது வந்து அதுவும் தாங்கிய தொகுதிக்கு அலாட் ஆயிடுச்சுங்க. இங்கே கயல்விழி செல்வராஜ் அவர்களை எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க. பெரிய பெரிய மாறுதல் வரும்னு நினச்சி எல்லாருமே முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இப்போ வந்து ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஏற்கனவே இருந்தது தான் வந்து புதுப்பிச்ச மாதிரி பிரபலியப்படுத்திக்கிறாங்களே ஒழிய புதுசாக எதுவும் ரெனோவேட் ஆகலைங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்த பெட்டில் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் வேறு எந்த மாறுதலும் வரலைங்க. அதனால இனி இந்த ஆட்சி மறுபடியும் இது கண்டினியூ ஆகுமான்றது டவுட் தான். இனி பெரிய லெவலில் வேற ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க மக்கள். அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் தாராபுரம் தொகுதியில் வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 1660 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கியிருக்காங்க. தாராபுரம் தொகுதிக்கு அமைச்சர் திமுகவில் அமைச்சர் நின்றாலும் சரி, மற்றவங்க யார் நின்றாலும் அவங்களுக்காக என் சார்பிலும் என் குடும்பத்து சார்பிலும் ஓட்டு அவங்களுக்கு தான். இந்த 24 மணி நேரம் மது விற்பனை இல்லை. அதில் வந்து என்னன்னா ரொம்ப அவதிப்படுறாங்க, குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இரண்டாவது விஷயம் மருத்துவம். இங்கே தாராபுரம் சட்டமன்றத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை வர இருந்தது. அதை வந்து நம்ம மினிஸ்டர் அவை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கேயத்துக்கு மாற்றி கொண்டு போறதுக்கான வந்து ஒரு வழிவகுத்து கொடுத்துட்டாங்க. அதனால வந்து ஏழை மக்கள் வந்து மிகுந்த மன வேதனையில் இருக்கிறாங்க. மூன்றாவது விஷயம் லஞ்சம். எந்த வந்து கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனாலும் லஞ்சம் இல்லாம வந்து இங்க எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுனா கூட அங்க ஒரு 5000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் அந்த லைசன்ஸை எடுக்க முடியும். அது மாதிரிக்கு எல்லா துறையிலும் லஞ்சம் இங்க அதிக அளவுல வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில வந்து மீண்டும் தாராபுர சட்டமன்ற மக்கள் வந்து கண்டிப்பா வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டீங்கன்னா 5 வருடத்துக்கு முன்னாடி அடிப்படை வசதி கூட இல்லாமல் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்துச்சு. திரு மு.பி. சாமிநாதன் அவர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதி நிறையா மேம்பட்டு இருக்குது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாலை, குடிநீர் வசதிகள், சாக்கடை கல்வாய்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செய்தித்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டில் நிறையா நல்ல விஷயங்கள் அது சம்மந்தமான துறை நிறைய பண்ணிட்டு இருக்காரு. மேலும் அவர் அடுத்த 5 வருஷத்துக்குமே இதே தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வரணும். எங்களுடைய பேராதரவு அவருக்கு நிச்சயம் உண்டு. முன்னாடி நான் பல அரசியல் கட்சிகள், தேசிய கட்சி, திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டேன். இப்போ விஜய் வந்துங்கிறதுக்காக ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இளைஞர்கள்லாம் சேர்ந்து நம்மளாம் ஓட்டு போட்டாதான் ஒரு மாற்றம் வருங்கிறதுக்காக 2026 தளபதி அவர்கள் தலைமையில் தாவேக்காக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம் சார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் இது சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலும் நாங்கள் மனுவாகவும் கொடுத்து பல்வேறு முறையில் அவர்களுக்கு உணர்த்தியும் கூட ஒரு நாளும் கூட ஒரு தடவையும் கூட சட்டமன்றத்திலும் பேசவில்லை, எங்களிடத்திலும் அதை பற்றி பேசவே இல்லை. சீமான் அண்ணா நல்லா பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா வந்து அவர் தனித்து நின்று ஜெயிக்கணும் அப்படின்றது முடியாத காரியம். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பெரிய கட்சி இருக்கு. அவர் வந்து
ஏடிஎம்கே இல்லாட்டி டிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே கூட அவர் சேர்ந்து ஒன்றா பண்ணாரு செயல்பட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ரீச் ஆவார், இன்னும் கொஞ்சம் அவர் நமக்கு நல்லா செய்வார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டி ஓட்டு வந்து ஏடிஎம்கே வேணா போடுறேன். மடத்துக்குளம் தாலுகா அமராவதி சர்க்கரை ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவில் மட்டுமே அன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுட்டு போனாரோ ஒழியோ அது இன்று வரை எந்த விதமான செயல்பாட்டுக்குமே இல்லை. அதை வந்து உரிய முறையில் பூரணமைச்சு செயல்படுத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பல நூறு விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. மடத்துக்குளத்து தாலுகாவில் வந்து நிறைய சட்டவிரோதமாக கல்குவாரிகள் இயங்கி கொண்டு உள்ளன. அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனுக்கள் 2 வருடமாக மனுக்கள் அனுப்பியும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரவில்லை. இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர் என்ன கோரிக்கை என்ன சொன்னோம்னாலுமே உடனடியாக செஞ்சு கொடுத்துருவாரு. ரோடு வசதியோ இல்லை தண்ணி ஏதாவது தேவைப்படுது பற்றாக்குறை அந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுத்துறாரு. அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால இந்த வட்டமும் ஏடிஎம்கே தான் ஒத்துப்போம். நம்ம வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை இதில் எல்லாம் மானிய விலையில வந்து இடுபொருட்கள் கொடுக்குறாங்க. அந்த இடுபொருட்கள் வந்து பார்த்தா தரமில்லாத இடுபொருட்களாக இருக்குது. நமக்கு வந்து விவசாயிகளுக்கு அந்த மானிய தொகை வந்து வங்கி கணக்கில் பின்னேற்பு மானியமாக வர வச்சுட்டா விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம வெளி மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். நாங்கள் எம்எல்ஏ கிட்ட வந்து தகவல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோங்க, பல முறை சொல்லியிருக்கிறோம். அவங்களும் வந்து இப்போ வந்து என்னென்னா ஆளுங்கட்சி ஆண்டகட்சி எல்லாமே வந்து நடவடிக்கை இல்லை. மற்ற பொருள் இருக்குது, இடுபொருட்கள் நிறைய கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் சாதகமாக இருக்குதே ஒழிய விவசாயிகளுக்கு வந்து சாதகமாக இல்லை.